ஆபிரகாம் கொற்றூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவருக்கு சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இசுபாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானின் புதல்வர் ஆசூரிம், லெத்தூசிம், இலயூமிம் ஆவர். மிதியானின் புதல்வர் ஏப்பா, ஏப்பேர், ஆனேக்கு, அபிதா, எல்தாயா ஆவர். இவர்கள் அனைவரும் கொற்றூராவின் புதல்வர். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும்போதே தம் மகன் ஈசாக்கிடம் இருந்து பிரித்து கீழ்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மாயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியானா சோவாரின் மகன் எப்ரேனுடைய நிலத்தில் இருந்த மக்கபேலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பேயேர் லகாய் ரோயி என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்.